வணக்கம் மக்களே. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு லோகோ டிசைனிங்க பத்தி பார்க்க போறோம். என்ன லோகோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக்கல் டிவி சேனலுக்கான ஒரு லோகோ. சரிங்களா? காந்தா டிவி அப்படிங்கிறத தான் நம்ம லோகோவா டிசைன் பண்ண போறோம். ஆனா, நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, டெமோ எதுவுமே இல்ல. நல்லா கவனமா பாருங்க. நான் அந்த ஃபோல்டர்ல தான் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபைல் வச்சிருப்பேன். எந்த ஃபைலுமே இதில இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிளையன்ட் நம்மகிட்ட சொன்னத வச்சு, இதில ஒரு சின்ன டிராயிங் மாரி வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேட்டர்ல போய் என்ன பண்ண போறோம், அந்த டிராயிங்க வச்சு நம்ம லோகோவா டிசைன் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. இப்ப வந்து லோகோ எப்படி வேணும் அப்படிங்கிறத கிளையன்ட் எப்படி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா? சர்க்கிள் வந்து பிரஷ் டூல் எடுத்துக்கிறேன். அ சர்க்கிள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்டரா நமக்கு உள்ள சுருங்கிக்கிட்டே வர மாரி. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய சர்க்கிள் இந்த மாரி இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள ஒரு சர்க்கிள். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு சர்க்கிள். இந்த மாரி சர்க்கிள் நமக்கு அப்படி சுருங்கி, சுருங்கி உள்ள போற மாரி ஒரு அவுட்லைன் நமக்கு வேணும் முதல்ல. அதுக்கப்புறமா இந்த மைய புள்ளி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மைய புள்ளியில ஒரு சூரிய உதயம், அதாவது சூரிய கதிர்கள் வர மாரி இந்த சீன மாத்தணும். இது 2வது. அதுக்கப்புறமா அந்த டிவி சேனல் நேம் காந்தா அப்படிங்கிறது தான் அந்த டிவி சேனல் நேம். அப்ப அந்த நேம நான் எழுதுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிற இந்த புள்ளி இருக்கு பார்த்தீங்களா? இந்த புள்ளி இந்த சூரியனா இருக்கணும். சரிங்களா? காந்தா அப்படின்னு வரணும். இதில மேல டிவி அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதுதான் லோகோ. இப்போ ஒரு டெமோக்காக இத நான் சொல்லியிருக்கேன். இத நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்படியே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு இல்லுஸ்ட்ரேட்டர்ல போயிட்டு ரெடி பண்ண போறோம். சரிங்களா? ஃபைனலா இந்த சென்டரா இருக்கக்கூடிய அந்த சூரிய உதயம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த உதயத்தில அந்த சென்டரா ஒரு சிவலிங்கம் வந்து இருக்கணும். இதுதான் லோகோ. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சின்ன டெமோ தான் பார்த்துருக்கோம். இத நம்ம என்ன பண்ண போறோம், இல்லுஸ்ட்ரேட்டர்ல எடுத்துட்டு போயிட்டு நம்ம லோகோவ டிசைன் பண்ண போறோம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, நான் Photoshopல ஒரு சின்ன டெமோ மாரி காமிச்சிருக்கேன். இல்லன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு நோட்டு, ஏதாவது ஒரு பேப்பர்ல கூட இந்த மாரி ஒரு சின்ன டெமோ மாரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க லோகோவ டிசைன் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிரலாம். நீங்க வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் தான் பயன்படுத்தணும் இல்ல. கோரல் தெரியும்னா, கோரல்லே நீங்க வந்து தாராளமா இந்த லோகோவ டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட்ட கிரியேட் பண்ணலாம். நியூ டாக்குமெண்ட் இந்த இடத்துல போய்க்கிறோம். லோகோ அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்கொயர் சைஸ் நம்மளுக்கு இருந்தா பெட்டரா இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 2500 பிக்சல் ஹைட்டு, விட்த் 2500 பிக்சல் இத வச்சுக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டி வச்சுக்கிறேன். சரிங்களா? குவாலிட்டி 300 பிபிஐ அப்படிங்கிற டெப்த் நான் வந்து வச்சுக்கிறேன். ரெசொல்யூஷன் அப்படிங்கிறது. வச்சுட்டு கிரேட் அப்படின்னு நான் குடுத்துடுறேன். கிரேட் குடுத்ததும் நமக்கு தேவையான ஒரு சைஸ் வந்து கிரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைல நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். எடிட்டிங் அப்படிங்கிற ஃபோல்டர்ல. இந்த ஃபைல பார்த்தீங்கன்னா, நான் ஜேபிஇஜியா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த நியூ டாக்குமெண்ட் உள்ள நம்ம அந்த சேவ் பண்ண ஃபைல வந்து எடுத்துட்டு வரப்போறோம். கண்ட்ரோல் ஓ குடுத்துக்கலாம். பிடிஎஃப்பா சேவ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அத அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் குடுத்தோம்னா உள்ள வந்துடும். இப்போ இந்த ஃபைல அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க கொண்டு வந்து வச்சுக்கலாம். இங்க கொண்டு வந்து இந்த ஓரமா வச்சுக்கலாம். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சின்ன டெமோக்காக உள்ள வச்சிருக்கோம். சரிங்களா? அதனால இத என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் போயிட்டு இத லாக் பண்ணி வச்சுக்கலாம். லாக் அப்படின்னு குடுத்துட்டோம்னா, இந்த ஃபைல் எங்கேயுமே நகராது. இது அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இது எங்கேயும் நகராது. இதுக்கப்புறம் நம்ம இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள எடிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒயிட் பேஜ வந்து பிளாக்கா மாத்தணும். அதுக்கு ரெக்டாங்குலர் எடுத்துட்டு, லெஃப்ட் கிளிக் மவுஸ்ல ஒரு கிளிக் பண்ணுங்க. நம்ம என்ன அளவு வச்சோமோ அத அப்படியே டைப் பண்ணுங்க. 2500, 2500 தான் நான் வச்சேன். அத அப்படியே டைப் பண்ணிட்டு ஓகேன்னு குடுத்தோம்னா, இங்க வந்துடும். இப்ப இது வந்து நார்மலா நமக்கு இதுல இருக்கு. இதுக்கு கலர் வந்து இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ஒரு பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒயிட்டா மாறிடுச்சு. பிளாக் எடுத்துட்டு ஓகே. இந்த டாக்குமெண்ட்ல இது கரெக்ட்டா ஃபிட் பண்ண லெஃப்ட் டாப் கரெக்ட்டா வந்து உட்காந்துடும். இப்ப என்ன பண்ண போறோம், இதையும் லாக் பண்ண போறோம். அந்த லேயர் கிளிக்ல இருக்கும்போது ஆப்ஜெக்ட் போயிட்டு லாக்ல செலக்ஷன், அதாவது ஷார்ட்கட் கண்ட்ரோல் 2 கண்ட்ரோல் 2 குடுத்தா லாக் ஆயிடும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம லோகோ டிசைன் பண்ண போறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், இந்த சர்க்கிள் அவுட்லைன்ல இருந்து, அதாவது ஒரு பெரிய சர்க்கிள் போடணும். அந்த சர்க்கிள் அப்படியே சுருங்கிக்கிட்டே வரணும். இதுதான் நமக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்க போயிட்டு எலிப்ஸ் டூல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம Photoshop வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அதுல வந்து டாக்குமெண்ட் உள்ள மட்டும் தான் நம்ம வந்து வொர்க் பண்ண முடியும். ஆனா இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படி கிடையாது. வெளியில நீங்க அவுட்டர்ல எங்கனாலும் வந்து டெமோ ஃபைல் வச்சுக்கலாம். டாக்குமெண்ட்க்குள்ள நீங்க எத கொண்டு வரீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு சேவ் ஆகும். சரிங்களா? மத்த ஃபைல்லாம் வெளியில இருக்கும். நீங்க ஃபைனல் அவுட்புட் எடுக்குறீங்க, ஒரு ஜேபிஇஜி, பிடிஎஃப் எடுக்குறீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் உள்ள என்ன இருக்கோ அதுதான் நமக்கு வந்து அவுட்புட்டா வரும். ஓகேயா? இப்ப என்ன பண்ணிக்கலாம், நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிளோட அவுட்லைன் தான் வேணும். இது வந்து என்ன ஆகுதுன்னா, சர்க்கிளே ஃபுல்லா ஃபில் ஆயி வருது. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏரோ மார்க்க டச் பண்ணுங்க. உங்களுக்கு அவுட்டர்ல மாறிடும். இந்த பாருங்க ஒரு லைன் மாறி மாறிடுச்சா? இவ்வளோதான். சரிங்களா?
அந்த லைனை வந்து டாப்பில் போயிட்டு நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. தெரியுதுங்களா? அவுட்ரு லைனு. இந்த லைனோட கலர் மாற்றணும். இந்த 2 லேயரும் வந்து மாறுறதுக்கு எக்ஸ் கீபோர்டில் பாருங்கள் மாறுதுங்களா? எக்ஸ் கொடுத்தா மாறும். இப்போது நமக்கு பின்னாடி இருக்கிறது மேலே வரணும்னா எக்ஸ் கொடுத்து மாற்றிட்டு இதோடைய கலர் எப்படி வேணும்? எனக்கு வந்து ஒரு ப்ளூவில் வேணும். சரிங்களா? நம்ம 3 கலர் பயன்படுத்த போகிறோம். ப்ளூ, ரெட்டு, எல்லோ. இந்த 3 கலர் வச்சு தான் இந்த லோகோவை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த ப்ளூ எனக்கு ஓகே. இந்த ப்ளூ நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த சர்க்கிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. இப்போ எனக்கு தேவையான அந்த சர்க்கிள் கிடச்சிருச்சு. இதை மிட் பாயிண்ட், அதாவது சென்டர் பாயிண்ட் கொண்டு வர இந்த ஹரிசாண்டல் அலைன்மெண்ட், வெர்டிக்கல் அலைன்மெண்ட் இப்போ நமக்கு கரெக்டாக சென்டராக வந்துடுச்சு. சர்க்கிளோட தடிமன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? இது பார்த்திங்கன்னா 23 இருக்குது. ஒரு 15க்கு நம்ம ஆக்கிக்கலாம். இந்த 15ங்கிறது எனக்கு ஓகே. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சர்க்கிள் வந்து அப்படியே குட்டி குட்டியாக உள்ளே வந்து சின்ன சின்ன சர்க்கிளாக சுருங்கிக்கிட்டே போகணும். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? இதை இப்படி மார்க் பண்ணிக்கிறேங்க. இந்த சர்க்கிளை உங்களுடைய எஃபெக்ட் பேனல் போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இதில் வந்துட்டு இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா? இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். இந்த பாக்ஸில் என்ன பண்ணணும்னா ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல, ஹரிசாண்டல், வெர்டிக்கல். இதில் ரெண்டுமே 100 100ன்னு இருக்குது. இதை என்ன பண்ணிக்கலாம்? 90 90 அப்படின்னு மாற்றிக்கலாம். 90 90ன்னு மாற்றினதும் நல்லா கவனமாக கேளுங்க. இந்த அவுட்டில் இருந்து உள்ளே வந்து சுருங்கி வந்துடுச்சு. நமக்கு எப்படி வேணும்னா உள்ளே ஒவ்வொரு காப்பி அப்படியே சுருங்கி சுருங்கி உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? கீழே இந்த காப்பின்னு இருக்க இடத்துல போயிட்டு உங்கள் மவுஸை வச்சு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா குட்டி குட்டியாக உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் விழுந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்கேல், ஸ்ட்ரோக் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கா? இது டிக்கில் இல்லைன்னா உங்களுக்கு அவுட்லைன் என்ன திக்னஸ் இருக்கோ அதே சேம் திக்னஸில் தான் எல்லா லைனும் விழும். சரிங்களா? இதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் சுருங்க சுருங்க அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த தடிமன் அப்படிங்கிறத இல்லுஸ்ட்ரேட்டரே வச்சு கொடுத்துரும். சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு 30 காப்பி நான் வந்து கொடுத்துருக்கேன். இது எனக்கு ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போது நமக்கு தேவையான ஒரு சின்ன அந்த டிசைன் பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. அதாவது நம்மளுக்கு வந்து வளைவு அந்த சர்க்கிள் வந்து சின்ன சின்னதாக உள்ள சுருங்கிட்டு வர மாதிரி ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த டிசைனில் ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ணுங்கள்? Ctrl+C கொடுங்க. காப்பி. சரிங்களா? Ctrl+Cனா காப்பி. எடிட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்னு இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது காப்பி பண்ணுற ஃபைலை அதே லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணுறது. சரிங்களா? ஒரு ஃபைலை எடுக்கிறது அதே லொக்கேஷனில் நமக்கு அப்படியே பேஸ்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் எடுத்தேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 லேயர் தெரியும் பாருங்கள். இன்னொரு லேயர் தெரியுதுங்களா? இதுதான் பேஸ்ட் இன் பிளேஸ் அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம்? டாப்பில் இருக்க ஒரு லேயருக்கு என்ன பண்ணுறோம்? பிளர் அப்ளை பண்ண போகிறோம். எஃபெக்ட் போயிட்டு இதில் பிளர், இதில் காசியன் பிளர். எதுக்கு இந்த காசியன் பிளர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சின்ன க்ளோ எஃபெக்ட் மாதிரி வரணும். அதுக்காக தான். ஒரு 23 பிக்சல் இருக்குது. இது ஓகே. இந்த காசியன் பிளர் டாப்பில் இருக்க லேயருக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? டாப்பில் இருக்க லேயரை பின்னாடி கொண்டு போகிறதுக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? Ctrl+OPக்கு எடுத்து 2 ப்ராக்கெட் இருக்கும். அதே போல் நான் பண்ணுறேன், ஒரு ஸ்டெப்பு அந்த லேயரை பின்னாடி கொண்டு போகிறேன். சரிங்களா? இப்போ இதில் நமக்கு 2 லேயர் இருக்குது. ரெண்டும் சேம் கலருங்கிறதுனால நமக்கு வந்து வித்தியாசம் தெரியல. சரிங்களா? இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சென்டரில் வந்து ஒரு சூரியன் நமக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? சென்டராக ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய கர்சரை சென்டராக கொண்டு போங்க. உங்களுக்கு இதில் மிட் பாயிண்ட் காட்டும். சரிங்களா? சென்டராக வச்சிங்கன்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட் காட்டும். மிட் பாயிண்ட் காமிச்சதுக்கு அப்புறமா ஷிஃப்ட் ஆல்ட்டு 2 பட்டன் அழுத்தி பிடிச்சி மவுஸில் அப்படியே கிளிக் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் கிடைக்கும். சரிங்களா? சென்டர்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு வரும். இது அவுட்லைன் மட்டும் இருக்குது. இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சைடாக மாறிடும். சரிங்களா? சரி, இதுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா ரெட் கலர் நம்ம பயன்படுத்த போகிறோம். நீங்கள் போயிட்டு ஒரு ரெட் கலர் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. இதோடைய சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. சரிங்களா? கொஞ்சம் நம்ம இன்னும் பெருசு பண்ணிக்கலாம். லாங்கில் இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தெரியுது. கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நமக்கு ஓகே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய கதிர்கள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதை நம்ம கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, இந்த ஷேப் டூலில் பார்த்திங்கன்னா
பாலிகோன் டூல் அப்படின்னு இருக்கும். பாலிகான் இந்த டூலை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு கிளிக்கு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே 6 அப்படின்னு இருக்கும். இதை 3 அப்படின்னு மாற்றிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். இந்த முக்கோணத்தை நார்மலாக கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நீளமாக ஒரு ஷேப் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப லென்த்தாக வேண்டாம், ஓரளவு ஒரு மீடியமாக. சரிங்களா? இதுக்கான கலர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டூப்ளிகேட் போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கா, இங்கே போயிட்டு இங்கே ரிப்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஜெக்டில் ரிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா ரேடியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணதும் உங்களுக்கு சூரிய கதிர்கள் இந்த இடத்துல உருவாகிடும். ஸோ இதுக்கப்புறமா இந்த கதிர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வேணும் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே நீங்கள் டாப்பில் ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு டூப்ளிகேட் போடும். அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டூப்ளிகேட் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சின்னதாக உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒன்று தெரியுதுங்களா, இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இதோடைய அந்த ஹைட்டு, அதாவது உள்ள இந்த சர்க்கிள் ஒன்று உள்ள உருவாகியிருக்கா, அதோடைய சைஸை வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கதிரை எடுத்துகிட்டு வந்து சென்டராக அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். சென்டராக ஃபிட் பண்ணிவிட்டு இதோடைய சைஸை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சுருக்கிக்கலாம். இந்த மாதிரி சுருக்கிக்கலாம். சுருக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சூரிய கதிர்களை ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டு போகிறோம். ஒரே ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு சூரிய கதிர்கள் அந்த நம்ம சென்டராக போட்ட ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்க மாதிரி நமக்கு மாறிடும். சரிங்களா? ஓகே, டன். இப்போது சூரிய கதிர்களுடைய அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா அதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். டன். இப்போ நமக்கு தேவையான வேலை முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிவியினுடைய நேம் எழுதிக்கலாம். காந்தா அப்படிங்கிறது தான் நேம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஸ்ஆர் ஃபாண்டில் 57ஆம் நம்பர் ஃபாண்டு. சரிங்களா? 57ஆம் நம்பர் ஃபாண்டு நம்ம எடுத்துக்கலாம். டாப்பில் போயிட்டு எஸ்ஆர் அப்படின்னு அடிக்கிறோம். இதில் 57ஆம் நம்பர் ஃபாண்டு இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிறோம். இதோடைய சைஸ் கம்மியாக இருக்கா, ரொம்ப அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே போயிட்டு ஒரு 250 எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் அழகி சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், டைப் அடிச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த லேயர்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். காந்தா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்துக்கு வந்து புள்ளி வைக்கண்டாம், நமக்கு புள்ளி தான் அந்த சூரிய வெளிச்சம், அதனால் நார்மலாக புள்ளி இல்லாமல் டைப் அடிக்கலாம். சரிங்களா? கானதா அப்படின்னு இருக்குது. இதுக்கு புள்ளி அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா இந்த சூரிய வெளிச்சம் மாதிரி நம்ம இதில் உருவாக்கி வச்சுருக்கக்கூடியது தான். இப்போ டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த புள்ளி நமக்கு வந்து இந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் செட் பண்ணுறோம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கலர் என்ன 3 கலர் நம்ம யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோமா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு ரெட் கலரு அவுட்ரு ஸ்டோக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஒரு ரெட் கலர் எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்டோக் இருக்குது, இந்த இடத்துல ஸ்டோக் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். இந்த எல்லோ அவுட்ரு ஸ்டோக் கொடுக்கும் பார்த்தீங்களா, இது என்ன ஆகும் அப்படின்னா, அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்சைடு அப்ளை ஆகும். இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டாம். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கீழே நன்னுன்ற இருக்கா, இதை கொடுத்துக்கலாம், கட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு விண்டோஸ் போனீங்கன்னா இதில் அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துடும். இந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் கலர் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டோக் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஃபில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ரெட் கலர், அது வந்து கிளிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டோக் அப்ளை பண்ணுறோம். ஸ்டோக் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர்னால் ஒரு எல்லோ கலர் வேணும். ஸ்டோக் எல்லோ கலர் வச்சிட்டோமா, இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டோக்கை ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டு வந்துடணும். சரிங்களா? ஃபில்லு ஃபஸ்ட்டு இருக்கணும், ஸ்டோக் வந்து 2வது இருக்கணும். கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க இந்த இடத்துல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டோக்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேனாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம், இங்கேனாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் இதோடைய வேல்யூவை. நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்டரில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது அப்ளை ஆகுது. ஒரு 35 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக தான் இருக்குது, 30 வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம் இந்த இடத்துல ஒரு டெமோ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் ஷேப் வந்து கொண்டு வந்துட்டேன்.
டிவி அப்படிங்கிறத நம்ம டைப் அடிச்சிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இங்கிலீஷ் ஃபாண்டு நல்ல ஃபாண்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். டிவி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த டிவிக்கு கலர் வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்துக்கலாம். இங்கே போயிட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்வாட்சஸ் அப்படிங்கிறதுல எல்லோவை கிளிக் பண்ணால் எல்லோ வந்து அப்ளை ஆகிடும். இப்போது இந்த டிவியை தூக்கி இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போது நமக்கு டிவி அப்படிங்கிறது இதில் கிளிக் ஆகிடுச்சு. டிவிக்கு ஃபாண்ட் வேணும்னா மாற்றிக்கலாம். இது எனக்கு ஓகே, இதே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்கட்டும். இப்போ எல்லாம் ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கை மட்டும் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதை கொண்டு வந்து சென்டராக வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ரோம் பேஜ் எடுத்துக்கலாம். க்ரோம் பேஜில் போய்ட்டு லிங்கம் வெக்டர் ஃபைல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃப்ரீபிக் அப்படிங்கிற வெப்சைட் வரும். இதில் வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் உள்ளே வந்ததும் நமக்கு தேவையான லிங்கம் நிறையா இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி கோல்டன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் நம்ம பணம் கட்டினா தான் எடுக்க முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே லைசன்ஸுன்ற இடத்துல ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு ஃப்ரீயாக எதெல்லாம் டவுன்லோட் பண்ணலாமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வியூ காட்டும். சரிங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் இருக்குது. நமக்கு தேவையான லிங்கத்தை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கத்தை எடுத்துக்கலான்னு இருக்கேன். இது நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. சரிங்களா? இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இதில் ஃப்ரீ டவுன்லோட். இப்போ நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ பிக்கில் டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி சிப் ஃபைலில் தான் கிடைக்கும். சரிங்களா? அதை எக்ஸெப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபைல் இங்கே வந்து கிடச்சிடும். 2 ஃபைல் இருக்குது. ஒன்று ஜேபிஇஜி ஃபைலு, இன்னொன்று இபிஎஸ், அதாவது இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல். அந்த இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலை இல்லுஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான ஒரு லிங்கம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிங்கம் மட்டும் வேணும். லிங்கத்தை மூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாம் மூவ் ஆகுது. இதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கும். நீங்கள் லிங்கம் இல்லாத லேயரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைட் பண்ணிடுங்க. இப்போ லிங்கம் இல்லாத லேயரை பார்த்து நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஹைட் பண்ணிகிட்டே வரேன். இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு லிங்கம் மட்டும்தான் இருக்குது. அழகாக பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த கீழே அடியில் இருக்கக்கூடிய அந்த ஷேடோ நமக்கு வேண்டாம்னா நம்ம அங்கே போய் டேரெக்டாக டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஷேடோ கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் போயிட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுக்கிறோம். அதை டைரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்றோம். இப்போ நமக்கு தேவையான லிங்கம் மட்டும் இருக்குது. அதை அப்படியே மார்க் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்படியே மார்க் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறோம். இங்கே கொண்டு வந்து Ctrl+V கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணிக்கலாம், அப்படியே சுருக்கி நம்ம அந்த சூரிய வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே கொண்டு வச்சுக்கலாம். இந்த லிங்கத்தை இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நமக்கு தேவையான அந்த லோகோ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லிங்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே இருந்தால் நல்லா இருக்காது. இந்த சூரியனுக்கு சென்டராக இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல்லாம் நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் உடையாது. நல்லா கவனமாக பாருங்கள். எவ்வளோ ஜூம் பண்ணாலும் இந்த ஃபைல் உங்களுக்கு உடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வெக்டர் ஃபைல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெமோவில் பார்த்த மாதிரி இந்த லோகோவை டிசைன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு குரூப் Ctrl+G அப்படின்னு கொடுத்துட்டோம்னா குரூப் ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம லோகோ ரொம்ப கிளியராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து லோகோ டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு சின்ன பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நான் என்ன பண்ணேன், இது வந்து என்னோடய கிளைண்ட் சொன்னதுன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன டெமோ, ஒரு உதாரணத்துக்காக என்னோடய கிளைண்ட் சொன்னது எப்படின்னா, இந்த மாதிரி வளையம் வந்து, அதாவது சர்க்கிள் இப்படி சுருங்கிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு சின்ன சூரிய உதயம் இருக்கணும். அதாவது சூரியன் வந்து உதிச்சா அந்த ஒளிக்கதிர்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சின்ன டெமோ. அந்த சூரியனுக்கு உள்ள ஒரு சிவலிங்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காந்தா அப்படிங்கிற எழுத்து, இந்த டிவிங்கிறது வரணும். இது வந்து ஒரு டெமோவாக அவர் சொன்னதுன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு ஒரு சின்ன பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், அந்த லோகோவை நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்பில் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். லோகோ அப்படின்னு போட்டுக்கலாமா, டிவி லோகோன்னு போட்டுக்கலாம். இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலை அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இவ்வளோதான். நீங்கள் லோகோ டிசைன் பண்ணும்போது எப்போதுமே இந்த மாதிரி ஒரு சின்ன பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லோகோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். சரிங்களா? எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளால் முடியும். பட் பிளான் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணோம்னு வச்சுங்களேன், வேலை வந்து கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். பிளான் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா மாற்றி வச்சு குழம்பி என்ன பண்ணுவோம், டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,